ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் அடுத்தது நடக்க போதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரமோவாக பார்க்கல வாங்க. குமார் வந்து அவங்களுடைய அப்பா கிட்ட, அப்பா இந்த மாதிரி வந்து நான் அந்த சுடர் பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்ப்பா, அந்த பொண்ணுங்க என்னையும் மீட் பண்ண வைக்கிறீங்களான்றாங்க. டே, இன்னும் கல்யாணம் ஒரு வாரம் இருக்கு, நீ அந்த பொண்ணுக்கிட்ட பேசணுமா? அதெல்லாம் வேணான்றாங்க. அப்பா ப்ளீஸ் பான்றாங்க. டே, தேவையில்லாமல் பேசுறேன்னு சொல்லிட்டு பிரச்சனை ஏதாச்சும் ஏடாகூடமாக பண்ணி வைக்காதுறான்றாங்க. அப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராதுப்பா, தயவு செஞ்சு என்னையும் அந்த பொண்ணையும் பேச மட்டும் விடுங்கப்பான்றாங்க. ஏன்னா பேச மட்டும் தான்ப்பா பேசுவோம், மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்றாங்க. நீங்க அந்த பொண்ணுடைய அம்மா கிட்ட பேசுங்கன்றாங்க. சரி, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால பேசுறேன்றாங்க. சரி சரிப்பா, ஓகே ஓகே அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா வந்து மயிலோடைய அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. இது மாதிரி குமார் வந்து சுடர் கிட்ட வந்து தனியா பேசணும்னு ஆசைப்படுறான். சின்ன சிறுசுங்க மனசு விட்டு நிறைய பேசணும் ஆசைப்படுவாங்க. அதனால உங்க பொண்ணை விடுங்க, போய் பேசட்டும்ன்றாங்க. வேண்டாம்னா வேண்டாம், விட்டுருங்கன்றாங்க. ஐயோ சம்மந்தி, நீங்க வேறன்றாங்க. எல்லாமே தட்டு மாத்திக்கிட்டு அப்புறம் என்னன்றாங்க, இன்னும் கல்யாணமும் ஒரு வாரம் இருக்கு, பேசிட்டு போட்டோன்றாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா சுடர் இது மாதிரி மாப்பிள்ளை பேசணுமா, நீ போயிட்டு பேசிட்டு வந்துடுன்றாங்க. அம்மா அது வந்துன்றாங்க. போ சுடர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாங்க. சுடருக்கு போக விருப்பம் இல்லை. ஆனா அவங்களுடைய அம்மா கம்பல் பண்ணி அனுப்பிச்சு வைப்பாங்க. அதாவது கல்யாணமே பண்ணிக்க போறோம் அப்புறம் என்னன்ற மாதிரி தான் ரொம்ப கம்பல் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருவாங்க. சுடருமே பார்த்தீங்கன்னா போறாங்க. அதுக்கப்புறம் குமார் இருந்துட்டு, வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்குன்றாங்க. அப்ப நிறைய விஷயங்களை பேசிக்கிறாங்க. ஆனா குமார் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பதட்டமாவே இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, ஏன் முகத்தை பார்த்து கூட பேச மாட்டேங்கிறீங்கன்றாங்க. அதுக்கப்புறமா அது வந்துன்றாங்க, என்ன வந்து போய் இல்ல, உங்களை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, எனக்குமே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல, என் அம்மா சொன்னது ஒரு காரணத்துக்காக மட்டும்தானே இதை ஒத்துக்கிட்டேன்ட்டாங்க. குமார் ஷாக் ஆகுறாங்க. அன்னைக்கு கேட்கும் போது விருப்பம் இருக்குன்னு சொன்னீங்கன்றாங்க. அன்னைக்கு நான் சொன்னேன், ஆனா என் அம்மாக்காக மட்டும்தான் சொன்னேன், உண்மையிலே எனக்கு கல்யாணத்துல விருப்பமே கிடையாதுன்றாங்க. இதை கேட்ட குமார் ஷாக் ஆகுறாங்க. அடுத்து குமார் என்ன பிளான் போட போறாங்க, ஏன்னா சுடர் சொன்ன உடனே குமாரோடைய ரியாக்ஷனே மாற ஆரம்பிக்குது. கண்டிப்பா குமார் இதை பிளான் போட போறாங்க. என்ன பிளான்ன்றதை நம்ம அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.